பொதுவாகவே 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம் தான். 10ல் 2 பாவி இருக்காங்க. பதவி பறிபோகும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஜென்ரலா பயமுறுத்து. எப்பவுமே சனீஸ்வரர் பதவியை பறிபோக விட மாட்டார். இன்னொரு பதவியை கொடுத்துட்டு இந்த பதவியை எடுப்பார். சனீஸ்வரர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா, வீடு வாங்க போறீங்கம்மா, நிலம் வாங்க போறீங்கம்மா, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குவீங்கம்மா, இந்த ஸ்திர சொத்து அந்த வக்கரம் முடிஞ்சு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்திர சொத்து முருகனை வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதாவது முருகன் அப்படின்னாலே இவங்களுக்கு கேட்டதை கொடுக்கும் இறைவன். ரிஷபராசி என்பர்கள் சார். சோ இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு சனி பகவான் வக்ரமானதுக்கு அப்புறம் என்ன விஷயத்தெல்லாம் செய்ய காத்திருக்கார்? பொதுவாகவே 10ல் ஒரு பாவி இருந்தால் ராஜயோகம் தான். 10ல் 2 பாவி இருக்காங்க. பதவி பறிபோகும்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் ஜென்ரலா பயமுறுத்துறது. எப்பவுமே சனீஸ்வரர் பதவியை பறிபோக விட மாட்டார். இன்னொரு பதவியை கொடுத்துட்டு இந்த பதவியை எடுப்பார். அதாவது இதை விட பெட்டர் சீட், பெட்டர் போஸ்ட், பெட்டர் பிளேஸ்மெண்ட், பெட்டரா. ஆமா, சூப்பர். நல்ல ஒரு இடத்த கொடுத்து தான் கெடுப்பார். ஒழிய அடிப்படை பிரச்சனையை சாப்பாட்டுக்கு பிரச்சனைங்கிறது சனீஸ்வரர் கொடுக்க மாட்டார். ஆனா அதே நேரத்துல அதுக்கு உண்டான சூழ்நிலையை ஏற்படுத்தி அதனுடைய வேல்யூவை புரிய வச்சுருவார். ஆகவே ரிஷபராசி நேயர்களுக்கு ஊர் விட்டு ஊர் மாறுறது, இடம் விட்டு இடம் மாறுறது, பெங்களூர், மைசூர், வெளிநாடு, வெளி மாநிலம், நான் படிக்க போறேன், வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கலாம், அதே மாதிரி படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம். இப்படி 2 பக்கமும் அவங்களுக்கு ஒரு ஆதரவாக கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் ஆனவர்கள், திருமணம் ஆகாதவர்கள் எல்லாருக்குமே இந்த வருஷம் ஒரு சுப வருஷமா அமையும். நல்லபடியா திருமணம் நடக்கும். ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஐஓஎல்லையோ அல்லது ஐவிஎஃப்ல கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தாயினுடைய உடல் நிலையில அக்கறை செலுத்தணும். சனியும் செவ்வாயும் பார்வை நேரம், சனியும் செவ்வாயும் சேரும் நேரத்துல இரவு பயணத்தை தவிர்க்கிறது நல்லது. நேரங்கட்ட நேரத்துல அந்த இடத்துல அது கிடைக்குது சார் அப்படின்னு சாப்பிட்றது, இந்த இடத்துல இந்த டிஃபன் நல்லா இருக்குது சார் அப்படின்னு நைட்டு 2 மணிக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் ஆரோக்கியத்தை பாதிக்கும். எழுத்துப்பா. ஓகே சார். சார் இப்போ நீங்க வெளிநாடு போய் படிக்கலாம், வெளியூர் போய் பயணம் பண்ணலாம், அந்த மாதிரி விஷயம் சொன்னீங்க. இப்போ நான் ஒரு தொழில் பண்ணணும்னு ஆரம்பிக்கிறேன், இது இங்க பண்றது சரியா இருக்குமா, இல்ல நான் வெளியில போய் பண்ணாலும் எனக்கு தொழில் கை கொடுக்கும்? இல்ல, அவங்களுக்கு ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்டடி மைண்டு கிடையாது. இன்னும் அவங்கள நம்ம குழப்பினோம்னா நல்லா இருக்காது. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய அவங்களுக்கு எது நல்லதுன்னு அவங்க முடிவு எடுக்கட்டும். சூப்பர். ஏன்னா நம்ம பொது பலன் தான் இங்க சொல்றோம். நம்ம பொது பலன் பார்க்கும்போது பொதுவாக தான் நம்ம அட்வைஸ் பண்ண முடியும். அவங்க ஜாதகத்துல என்ன மகாதிசை நடக்குது, இப்ப கிரகச்சாரங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் பார்க்கணும். கண்டிப்பா. அப்போ அதை பார்க்காம நீங்க அட்வைஸ் கொடுக்குறீங்கன்னா பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குழந்தைங்க படிப்பாங்க, கை குழந்தைங்க இருக்கும், அந்த ஊர் வெதர் சரி வராது. அதுவே அதெல்லாம் அவங்க முடிவு எடுத்து தான் பண்ணணுமே ஒழிய அவங்க சூழ்நிலையை பார்த்து உங்க ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுக்கும். சூப்பர். சனி பகவான் வக்ரம் ஆகிற டைம்ல பொன் பொருள் வீடு மனை வாங்குற யோகம் இருக்குமா? அருமையா செய்யணும். ஸ்திர சொத்துக்கள் எப்பவுமே சனீஸ்வரர் அப்படின்னாலே ஸ்திர சொத்து தான். ஒரு குரு இருக்கார் அப்படின்னா, அம்மா நீங்க கோல்டு வாங்க போறோமா, புடவை வாங்க போறோமா அப்படின்னு நான் பலன் சொல்லுவேன். அதே இப்ப சனீஸ்வரர் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் அப்படின்னா, அம்மா வீடு வாங்க போறீங்கம்மா, நிலம் வாங்க போறீங்கம்மா, அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்குவீங்கம்மா, தோட்டம் வாங்குவீங்க, பங்களா வாங்குவீங்க, வில்லா வாங்குவீங்க, இந்த ஸ்திர சொத்து அந்த வக்கரம் முடிஞ்சு திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்திர சொத்து மிச்சம். சூப்பர் சூப்பர் சார். இந்த 135 நாள் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா, படாத பாடுபட்டேன் சார், என்னதான் சார் மிச்சம் அப்படின்னா, ஒரு இடத்த வாங்கி போட்டேன். ஓகே. ஆனா அதுக்கு ஒரு கடன் சேரும், அந்த கடனுக்கு ஓடிட்டு இருப்பீங்க. ஓகே. உங்களுக்கு கொடுத்து கெடுப்பான். ஓகே. அப்போ இந்த டைம்ல கடன் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குன்றீங்களா? வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா வரும். இப்ப யார் இப்ப வீட்டுல பணத்தை வச்சுக்கிட்டு லேண்ட் வாங்குறா, இடம் வாங்குறா, வீடு வாங்குறா, இல்ல இஎம்ஐ தான். சிபில் ஸ்கோர் இருக்கா? இருக்கு, போய் வாங்கிடு, அவ்வளவுதான். உடனே கடனை வாங்கி ஆனா அது ஒரு அசெட் தானே அவங்களுக்கு. அந்த கடனை அடைக்க முடியுமான்னு நீங்க கேட்கிற கேள்வி கரெக்ட். அந்த கடனை அடைக்க முடியும், தைரியமா போலாம். யூ கோ ஹெட், டெஃபினெட்லி யூ கேன்.
ஓகே, சூப்பர். கடன் அடைச்சிடலாம். ஓகே சார். ஸோ இந்த சனி வைக்கிற டைம்ல ரிஷபராசி அன்பர்கள் பண்ணவே கூடாது, தவிர்க்க வேண்டிய விஷயம்னா என்ன சார்? ஹெல்த் வந்து ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சளி சம்பந்தமான பிரச்சனைகள், கோல்ட் அண்ட் காஃப், இஎன்டி ப்ராப்ளம், ஓகே. அது ரொம்ப ஜாகிரதையா. கண்ட இடத்துல கண்டதை சாப்பிட்றது, ம். நைட்டு 2 மணிக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, டெல்லியில் உட்காந்துக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அதெல்லாம் செஸ்ட்ல வந்து கோல்ட் அண்ட் காஃப், ஓகே. செஸ்ட்ல சளி சேரும். காரம் ரொம்ப சாப்பிட்றது, நீங்க இந்த பக்கம் ஆந்திரா சைடு, மெட்ராஸ் சைடு இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய காரம். ஓகே. அது ஹெல்த்துக்கு உங்களுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்த்துங்க. ஓகே. அதெல்லாம் ஹெல்த்தில் ஜாகிரதையா இருக்கணும். ஓகே. அன் டைம்ல அன்ஹெல்தி ஃபுட் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். வெளிநாட்டுக்கு, வெளி மாநிலம், வெளி ஊர் போறீங்கன்னு சொல்றேன். அந்த ஊருக்கு தகுந்த வெதர், வாட்டர், தண்ணி, அதுக்கு எல்லாத்தையும் தகுந்த மாதிரி நீங்க உங்க உடம்ப பார்த்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர் சார், சூப்பர். ஸோ ரிஷபராசி அன்பர்கள் சனி வக்ரமான டைம்ல எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டா சிறந்ததா இருக்கும்? முருகனை வழிபட்டாங்கன்னா இவங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும். அதாவது முருகன் அப்படின்னாலே இவங்களுக்கு கேட்டதை கொடுக்கும் இறைவன். இங்கே முருகன் வந்து செவ்வாயோட அதிபதியா இருக்கான், எங்க குருவோட அதிபதியா இருக்கான், எங்க புதனுடைய அதிபதியாக இருக்கான்னு சொல்றது ஜோதிடத்துல ஒரு மிகப்பெரிய ரகசியம். ஓகே. திருச்செந்தூர்ல பாத்தீங்கன்னா குரு அம்சமாக இருப்பது முருகன். சூப்பர். அதனால்தான் உங்களுக்கு நல்ல படிப்பு வேணும், நல்ல மனைவி வேணும், நல்ல எதிரிகள் வரணும், நல்ல சத்சந்தானம் வேணும், நல்ல குழந்தைகள் வேணும், பூர்வ ஜென்ம கர்மம் போகணும் அப்படின்னா திருச்செந்தூர் போங்க. ஓகே. அதே நேரத்தில் உங்களுக்கு பணம் வேணும், பட்டம் வேணும், சொத்து வேணும், சுகம் வேணும், இப்படி வேணும்னா பழனிக்கு போயிட்டு வாங்க. ஓகே. இல்லை சார் எனக்கு கல்யாணம் ஆகணும் சார், நான் அதுவும் நினைச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணணும் சார் அப்படி சொன்னா திருத்தணிக்கு போயிட்டு வாங்க. ஓகே. அப்போ அந்தந்த இடத்துக்கு ஒரு குணம் உண்டு, அந்த குணத்துக்கு தகுந்த பலன் கிடைக்கும். இதுதான் ரகசியம். சனி பகவான் எப்போ வக்ரம் ஆகுறாரு, அதனால மக்களுக்கு நன்மை நடக்குமா இல்ல பிரச்சனையை கொடுப்பாரா? சனீஸ்வரர் அப்படின்னு சொன்னாலே பிரச்சனை தானே. அதுல எங்க இருந்து உங்களுக்கு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தருவாரா என்ன? ஓகே. நிறைய அனுபவத்தையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். முதல்ல அனுபவம், அப்புறம் சந்தோஷம். முதல்ல ட்ரைனிங்கு, அதுக்கப்புறம் போஸ்டிங்கு. இதுதான் சனீஸ்வரர். சனி வக்கரம் வேற, சனி பெயர்ச்சி வேற. இப்ப நம்ம இது வரைக்கும் சனி பெயர்ச்சி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனா சனி வக்கரன் அப்படிங்கிறது மீனத்துல இருந்து கும்பத்தை பின்னோக்கி பார்க்க போறார். அவர் வர்றது கூட கிடையாது, அவருடைய நிழல் வந்து கும்பம் வரைக்கும் வரும். இது எத்தனை நாள் அப்படின்னா 135 நாள் சுமார். இது நாள்ல பார்க்கும்போது 27/7 ஜூலை மாதம், இந்த மாதம் 2026 விடியற் காலையில 1:14 வந்து சனீஸ்வரர் வக்கரம் ஆகிறார். இது விடுறது எப்பங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 11/12/2026 காலையில 5 மணிக்கு. இது நடுவுல உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி இருக்கு. குரு வேற அதிசாரமா போறாரு இந்த ஆண்டு. நான் இந்த ஆண்டு பிறந்ததுல இருந்தே புத்தாண்டு பலன்ல கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன். நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் இதெல்லாம் பிரச்சனை வரும். ஏன்னா உங்களுக்கு இந்த சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனியும் செவ்வாயும் பார்வை பெறும் காலம். சனியும் செவ்வாயும் உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாதோ அவங்கள பார்க்குற பார்வையினால இந்த உலகம் முழுவதுமே பஞ்சபூதங்களினுடைய பிரச்சனைகள், போர் பதட்டம், மதக்கலவரம், இனக்கலவரம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இது 2031 ரிஷபத்துக்கு வந்து சனீஸ்வரர் மாறும் காலம் வரைக்கும் இப்படியே தான் இருக்கும். ரெண்டாவது, நீங்க கேட்ட கேள்வி சனி வக்கரம்னா என்ன சார்? முதல்ல சனி வக்கரம்னா சொல்லுங்க, அது என்ன அப்படின்னா சனீஸ்வரர் தானா வக்கரமாகிறது கிடையாது. சனீஸ்வரருக்கு 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடம் வரைக்கும் செவ்வாய் போகும் பயண காலம். இவர் இந்த பக்கம் 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் இடத்துல வரும்போது இவர் திரும்பிக்குவார். இதுதான் சனி வக்கரம். சனீஸ்வரர் அப்படிங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம். செவ்வாய் அப்படிங்கிறவர் ரொம்ப உஷ்ணமான கிரகம். இப்ப உங்களுக்கு எளிமையா நான் புரியுறபடி சொல்றேனே, இப்ப நெருப்பு கிட்ட பனி எடுத்துட்டு போய் வச்சா, ஐஸ் கட்டி வச்சா என்ன ஆகும்? மெல்ட் ஆயிடும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வக்கரம். இப்ப ரொம்ப அழகா புரிஞ்சுக்கிட்டீங்க பாருங்க. அந்த வெப்பத்துக்கு அந்த குளிர்ச்சி கிட்ட வரும்போது வக்கரம் ஆகுது. அது தூரம் போயிட்டா மறுபடியும் இது குளிர்ச்சி ஆகிடுது.
ஓகே. தன்னுடைய இயல்பான நிலைக்கு சனீஸ்வரர் வந்து விடுறார். இதெல்லாம் கரெக்டு. ஆனா இது மக்களுக்கு எப்படி இருக்கும் ம். அப்படின்னா, எப்பவுமே வக்ரம் பெற்ற கிரகங்கள், இந்த வக்ரம் பெற்ற நேரத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ரொம்ப பலம் பெற்ற குழந்தைகளா இருக்கும். சூப்பர். அதே நேரத்துல கும்பத்துல தன்னுடைய வீட்டுல அவர் வந்து பார்க்கிறார். ஆ. அப்ப எப்படி இருக்கும்? பலம் பெற்ற குழந்தையா இருக்கும். குடும்பமாக்க தனஸ்தானமான 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கார். இங்க கும்பத்திலேயே ராகு கேது இருக்கார். அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் பிறக்கும் பொழுது இந்த உலகத்தையே ஆளக்கூடிய பிள்ளைகள்லாம் பிறப்பாங்க. ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு பயணத்தில் கவனமாக இருக்க வேண்டும். வேலையில இடமாற்றம் நிச்சயமாக வரும். அதிக சம்பளம், மன நிம்மதி தரக்கூடிய இடத்துக்கு போவாங்க. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்க்குற விசா, இந்த போர் பதட்டம்லாம் நின்றுடுமா சார் அப்படின்னா, நிற்கிற மாதிரி இருக்கும், நிற்காது.